கும்பராசிக்காரர்கள் சந்திராஷ்டிரம் அன்னைக்கு போகக்கூடாத இடம்னு சொல்லக்கூடிய இடம் எதுவாக இருந்தாலும் அங்கே போகக்கூடாது. அது என்னன்னா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகக்கூடாது, பஞ்சாயத்து பண்ணக்கூடாது, கோர்ட்டுக்கு போகக்கூடாது, மருத்துவமனைக்கு போகக்கூடாது, காவல் நிலையம் போகக்கூடாது, போலீஸ் ஸ்டேஷனா காவல் நிலையம். ஆக போகக்கூடாத இடங்கள் இங்கெல்லாம் போகக்கூடாது. கும்பராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போகாதீங்க அன்றைக்கி. அப்போ ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா போகாதீங்கன்னா வீட்டிலே பார்த்துக்காதீங்க, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. சாதாரணமாக போகாமல் தடைப்படுத்துக்காது. அது என்னவோ அல்லது போயிடணுன்னு ஆர்வம் இருந்ததுன்னா, இது போகணுன்ற அவசியம் இருந்ததுன்னா ரொம்ப கவனமாக போங்க. ஆக இந்த ரூபத்திலலாம் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். கடன் வழக்கு, வியாதி, சண்டை சச்சரவு போன்ற வகையில் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும். 1-2 அவமானங்கள் கூட நடக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் நீங்கள் அன்றைக்கி யாரையும் ஜெயிச்சிடலான்னு நினச்சிட்டு நினைக்காதீங்க. அன்றைக்கி உங்களுக்கே அவமானங்கள் ஏற்படலாம். ஆக கும்பராசிக்காரர்களை 8ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் கொஞ்சம் அதிகமாகவே பாதிப்பை ஏற்படுத்துவார். எச்சரிக்கையாக இருங்கள். கடைசியாக மீனராசி. மீனராசிக்கு சந்திராஷ்டிரமம்னா என்ன வரும்? சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கிற காலத்தில் என்ன வரும்? மீனராசிக்கு சந்திரன் 8ல், 5ஆம் இடத்தால 8ல். உயர் பதவியில் இருக்கிறவங்களால பாதிப்பு ஏற்படும். நீங்கள் எந்த இடத்துல வேலை செய்கிறீங்களோ அவங்களோட பாஸ் யார், இம்மீடியட் சுப்பீரியர் யார், இல்லை அதுக்கு மேலே இருக்கிற சுப்பீரியர் யாரோ அவரால் பாதிப்பு ஏற்படும். ஐடியில் இருந்தீங்கன்னா உங்களோட லீடர்னாலேயோ மேனேஜர்னாலேயோ அதுக்கு மேலே இருக்கிறவனாலே பாதிப்பு ஏற்படும். அதே போல் எந்த துறையில் இருந்தாலும் உங்களோட உயர் அதிகாரிகளால் பாதிப்பு ஏற்படும். பதவியில் இருப்பவர்களால் பாதிப்பு ஏற்படும். அது மட்டும் இல்லை, அது எல்லாருக்கும் வராதுனாலும் உங்களுக்கு குழந்தைங்க இருக்கும். எல்லாருக்கும், மீனராசியை சேர்ந்த எல்லாருக்குமே தன்னோட குழந்தைகளால் பாதிப்பு ஏற்படும். அன்றைக்கி வருத்தங்கள் ஏற்படும். புத்திர பாக்கியத்தினால பாதிப்புகள், வருத்தங்கள், கவலைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. இதை விட முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, லவர்ஸுக்கெல்லாம், மீனராசியை சேர்ந்த காதலர்களுக்கெல்லாம் அன்னைக்கு பாதிப்பு ஏற்படும். அன்னைக்கு அதிகப்படியான மீனராசிக்காரர்களை பிரேக்கப் பண்ணது அன்னைக்கு தாங்க. இது என்னோட ஆராய்ச்சி. ஆக இது கூட நான் ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்கிறேன். பெரும்பாலான மீனராசிக்காரங்களுக்கு காதல் பிரேக்கப் ஆன காலம் இந்த சந்திராஷ்டிரமம் அப்போ தான். ஆக சந்திராஷ்டிரமங்கிறது ஒரு மந்தமான காலம் அல்லது முடக்கமான காலம், தடைப்படுத்தும் காலம்ங்கிறது எல்லா ராசிக்கும் பொருந்தும். அதனால் யாரும் சந்திராஷ்டிரமத்தில் பெருசாக தப்பிச்சிக்க முடியாது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். குறைஞ்சபட்சம் மன வருத்தங்களோ, கவலைகளோ, மன உளைச்சல்களோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை நம்ம நெகட்டிவாக சொல்கிறேன்னு எடுத்துக்கூடாது. இது எச்சரிக்கையாக எடுத்துக்கணும். நன்றி, வணக்கம்.